Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 2024 29 டிசம்பர் 2024 ஒரு 7 நாள் வந்து நடக்க போகுது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கான ஃப்ரீ ட்ராவல் பாஸ் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் மார்க் டெஸ்ட் லிங்க்குமே எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னா சில கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு சிபிடி பற்றின அவேர்னஸ் இருக்காது. இப்போ அவங்க டைரெக்டாக சிபிடிக்கு போனாங்கன்னா சப்போஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நர்வஸ்லேயே வந்து சரியாக அட்டன் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதே போல் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களும் நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து எல்லா கேட்டகரி ஜாபுக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஏஎல்பிக்கு அப்டேட் பண்ணாங்க, அப்புறம் எஸ்ஐக்கு அப்டேட் பண்ணாங்க, அப்புறம் ஜேஐக்கு அப்டேட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து உள்ள சிஸ்டத்தில் போய் நம்ம உட்காரும் போது சிபிடி வந்து எக்ஸாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உள்ளே இருக்கும், எப்படிலாம் கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆகும், டைமிங் எப்படி போகும்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாத்தையும் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். அப்புறம் சிபிடிக்கு மெயினாக போகும்போது நம்ம வந்து ஒரு பயம் இல்லாமல் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி கொடுக்குற ஒரு நல்ல விஷயம்தான். சரிங்களா? ஸோ நம்ம இந்த மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து எப்படி இருக்குது, கிளிக் பண்ணால் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமான விவரங்களை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகும். அதில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்க்கான லிங்க் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதில் இங்கே பாருங்கள் கிளிக் ஹியர் மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜுக்கு வந்து போகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் அப்பயும் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் சிஸ்டம் நம்பரு, உங்கள் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் லாகின் பேஜில் உங்களுக்கான ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அங்கே லாகின் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்களும் சரி, ஜாபுக்கு அப்ளை பண்ணாதவங்களும் சரி, யார் வேணாலும் இப்போதைக்கு சைன்இன் பண்ணி இந்த மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆர்ஆர்பி பண்ணுற ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இங்கே இப்போதைக்கு இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு உங்கள் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு எதுவும் போட தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணால் மட்டும் போதும். டைரெக்டாக வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த கொஷின் கேட்குற பேஜுக்கெலாம் போயிடும். சரிங்களா? இப்போ நான் ஜஸ்ட்டு சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த விண்டோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து காமன் பீப்புள் எல்லாருமே அட்டன் பண்ணலாமா, நான் முன்னாடியே சொல்லியாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணவங்களும் சரி, அப்ளை பண்ணாதவங்களும் சரி, நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு சைன்இன் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? காமன் பீப்புள் யார் வேணாலும் இந்த மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நியூ விண்டோ ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு விருப்பமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே ரைட் சைடில் கார்னரில் பாருங்கள் வியூ இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து ரீஜனல் லாங்குவேஜ், நம்ம இந்தியாவில் இருக்கிற முக்கியமான லாங்குவேஜ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, மொத்தம் வந்து ஒரு இங்கிலீஷு, ஹிந்தி உட்பட ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லியிருந்தாங்க. அந்த லாங்குவேஜ் லிஸ்ட்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் கிளிக் பண்ணுங்கள், எல்லாமே இங்கிலீஷில் வந்து ஷோ ஆகும். இல்லை தமிழ் வேணும்னா நீங்கள் வந்து தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தமிழில் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் சிபிடிக்கு போகும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அந்த லாங்குவேஜில் டிஃபால்ட்டாக ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் ஷோ ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழில் கொடுத்தவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஷோ ஆகும். இங்கிலீஷில் கொடுத்தவங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் ஷோ ஆகும். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அதை பொறுத்து அமையும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும், இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிபிடி அங்கேயும் சிபிடி போகிறப்பையும் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்கள் நேமு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் ஒரு சின்னதாக டிக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்னு இருக்கும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் எந்த லாங்குவேஜில் வந்து டிஃபால்ட்டாக ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருவேன். சப்போஸ் தமிழ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இப்போ தமிழ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தமிழில் தெரியும். அந்த இது எல்லாமே நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்குறப்போ. ஓகேங்களா?
நான் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷ்னு கொடுத்து இங்கே டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் வரும். ஐ எம் ரெடி டு பிகின் சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் பேஜ் ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அதே போல் இங்கே டைம் வந்து போயிட்டுருக்கும். ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா டைம் லெஃப்ட்னு இருக்கும். மொத்தம் 90 மினிட்ஸ் இல்லையா. ஸோ ஒவ்வொரு செகண்ட்ஸாக வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். இங்கேயுமே உங்கள் ஃபோட்டோகிராஃபு நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, சாரி அதாவது அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாமே இருக்கும். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து மார்க் டெஸ்ட்டு. இங்கேயுமே நான் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன் இல்லையா, கொஷின்ஸ்லாம் இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகுது. இங்கேயுமே நீங்கள் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி வியூன்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு வரும். தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. நீங்கள் தமிழ்லேயே கூட நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறது தான் சரிங்களா. டேஷ்போர்டில் இருக்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இங்கே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் தான் நான் முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்டுன்னு இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது ஒரு சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது. ஆன்சர்டுன்னு இருக்குது சரிங்களா. ஆன்சர்டுனா இப்போ நீங்கள் ஒரு கொஷின்ஸ் பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியுது ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு தரேன் சரிங்களா. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எங்கேயுமே க்ரீன் கலரில் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கவுண்ட் ஆகும். ஏன்னா நான் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன், அதனால் இந்த மாதிரி கவுண்ட்டு வந்து ஷோ ஆகும் சரிங்களா. மொத்தம் அந்த 5 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸான முக்கியமான பாயிண்ட்டு. இதுதான் வந்து ஆன்சர். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் வந்து. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆன்சர்டு ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணலை, இப்போ உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் வந்து ஓப்பனில் இருக்குது, நான் இன்னும் ஆன்சர் பண்ணலை, அதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் காட்டுது ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணாமவே நான் சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டுனா இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நான் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணாமல் சேவ் பண்ணிட்டேன், அதனால் செகண்ட் கொஸ்டின்ஸு ரெட்டில் தான் இருக்கும். இப்போ தேர்ட் கொஸ்டின் ஓப்பன் ஆகிருக்கு. தேர்ட் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஆன்சர் பண்ணல, அதனால் அது ரெட்டில் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ நான் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு தரேன். ஸோ தேர்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டேன், அதனால் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் ஷோ ஆகுது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரில் 2ன்னு காட்டுது. ஸோ நாட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2வது கொஸ்டினுக்கு வந்து அட்டன் பண்ணல, இங்கே 4வது கொஸ்டின் ஓப்பனில் இருக்குது, அதனால் இங்கே 2ன்னு காட்டுது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நாட் ஆன்சருக்கான முக்கியமான விவரம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே நாட் விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ், ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், நாட் விசிட்டட். மொத்தம் 100 கொஸ்டின் இல்லையா, அந்த 100 கொஸ்டின் பாருங்கள், இந்த 100 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் இன்னும் எந்தெந்த கொஸ்டின்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும் ஓகேங்களா. நீங்கள் இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் பார்க்காம இருக்கீங்க, அதே போல் எந்தெந்த கொஸ்டின்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒயிட் அதாவது கிரேட் ஷேடில் இருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன்ஸ். நான் இது வரைக்கும் 4 கொஷின் தான் பார்த்துருக்கேன், 100ல் 4 தான் பார்த்துருக்கேன். அப்போ 100ல் 4 பார்த்துருந்தா இன்னும் 96 கொஷின்ஸ் நான் ஒன்றும் பார்க்காம இருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அங்கே இங்கேயே செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் 5 வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் விசிட்டில் கவுண்ட் வந்து கம்மியாகிடும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 96 இருந்துச்சு, இப்போ 95ன்னு காட்டுது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் விசிட்டட், நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் மார்க்டு ஃபார் ரிவ்யூ 4வது ஆப்ஷன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்பில் பர்பிள் கலரில் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த 5வது கொஸ்டின்ஸ் ஓப்பனில் இருக்குது இல்லையா, உங்களுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஆன்சர் வந்து எனக்கு கன்ஃபார்மாக ஓகேவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஓகேங்களா. உதாரணத்துக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 தான் ஆன்சர்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இப்போ நான் இதுக்கு வந்து பின்னாடி வந்து நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்கன்னா வச்சுக்கிங்களேன், இதுக்கு நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், அதாவது ஆன்சரே பண்ணாமல் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்டு நெக்ஸ்ட்னு இங்கே பாருங்கள் பாட்டமில் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்டு நெக்ஸ்ட்னுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த 5வது கொஸ்டின்ஸ் இங்கே வந்து பாருங்களேன், 5வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இந்த மாதிரி மார்க் காட்டும் உங்களுக்கு வந்து சரிங்களா. இங்கேயுமே வந்து கவுண்ட் வரும் எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் அந்த மாதிரி மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு
ஆன்சர் தெரியுற மாதிரி இருக்குது ஆனால் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு. சரிங்களா? இது 4வது ஆப்ஷன்ஸ். அதே போல் 5வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்டு அண்டு மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு கன்ஃபார்மாக தெரியுது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக டவுட் இருக்குது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இது 6வது கொஸ்டின். சரிங்களா? 6வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஒரு 90% கன்ஃபார்மாக தோணுது, ஆனால் இருந்தாலும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்க. அப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறீங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே மாதிரி ஒரு சர்க்கிள், பர்பிள் கலர் சர்க்கிள், அப்புறம் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த பர்பிள் கலர் சர்க்குலரு ஒரு க்ரீன் கலர் சின்னதாக கூட ஆட் ஆகிருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தான் இந்த ரெண்டுத்துக்குள்ள ஆப்ஷன்ஸ், அதாவது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இந்த 4வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருப்பீங்க. 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர், அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? இதில் இந்த ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூன்னு கொடுக்குறது பார்த்தீங்களா, அது ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம்லாம் வந்து ஓவர் ஆகிடுச்சு, டைம்லாம் ஓவர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, இல்லை டிஃபால்ட்டாக சப்மிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களா, நீங்கள் 5வதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர்டு மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ அதை ஆன்சர் பண்ணிட்டீங்களா, அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், அது வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஆனால் 4வதாக இருக்கிறது நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் சேவ் பண்ணியிருப்பீங்க, அது வேல்யூவேஷனில் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் ஆன்சரே பண்ணலை. ஸோ அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, மொத்தம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதுக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இல்லையா. ஒவ்வொரு கொஷின்ஸ் சப்போஸ் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா, அங்கே பாருங்கள் இங்கேயே இருக்குது, ஒரு கொஷின்ஸ் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.33 மார்க், அதாவது 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி கேண்டிடேட் என்ன நினைப்பாங்க, நம்ம நெகட்டிவ் மார்க் வராமல் அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லா கொஸ்டினும் சும்மா மார்க் பண்ணிட்டே போனோம்னா நம்ம மார்க் நெகட்டிவ்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சிஸ்டம். அதனால தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் தெரியுது, டவுட்டாக இருக்குது, அதனால் நான் ஆன்சர் பண்ணுறேன், மார்க் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு தரேன். இல்லை அந்த கொஷின் எனக்கு ஒரு 50% தான் ஆன்சர் தெரியுது, ஒரு 50% ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வெறும் ஆன்சர் பண்ணாமலே மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு தருவீங்க. அதனால் ஃபுல்லாக பர்பிள் கலரில் வரும். சரிங்களா? இதுதான் இந்த 4வது ஆப்ஷனுக்கும் 5வது ஆப்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு கொஷின் ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன், கொஷின் படிச்சுட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் இல்லை வேறு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்ஷன் மேலே மறுபடியும் கிளிக் பண்ணாலே அது உடனே ரெஸ்பான்ஸ் மாறிடும். சரிங்களா? இல்லை இது இல்லை வேறுனா அதை கிளிக் பண்ணால் அந்த ரெஸ்பான்ஸ் மறுபடியும் மாறிடும். இல்லை எனக்கு இந்த கொஸ்டினே அட்டன் பண்ண வேணாம், எனக்கு டவுட்டாகவே இருக்குது, சப்போஸ் இதனால் நெகட்டிவ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மாறி மாறி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மாறி மாறி ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இங்கே இந்த கொஸ்டினுக்கு ரெஸ்பான்ஸே வேணாம், இதை அட்டன் பண்ணால் எனக்கு நெகட்டிவ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே கீழே வந்து பாருங்கள் கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிளியர் ஆகிடும். நீங்கள் நல்லா என்ஷூர் பண்ணிக்கங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சர்க்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதே போல் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8வது கொஸ்டின் இல்லையா, 8வது கொஸ்டினுக்கு வந்து ரெட் கலரில் இருக்குது, நான் வந்து ஆன்சர் பண்ணலைன்னு அர்த்தம், நாட் ஆன்சர்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நாங்கள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோன்னா அந்த ரெட்டுன்றது க்ரீனாக ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கலர் வேரியேஷன் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து தெளிவாக இப்போவே மார்க் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலை, எத்தனை கொஸ்டின் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் ஒரு பாதி அளவுக்கு தெரியும் ஆனால் டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணாமல் ரிவ்யூ மார்க் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. அதே போல் எனக்கு ஆன்சர் 90% தெரியுது,
அதனால் நான் பின்னாடி வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த 5 ஆப்ஷனை தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணணும், நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணணும். அதோட எய்ம் தான் இது எல்லாமே, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சிபிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி, அதாவது தான் மார்க் டெஸ்ட்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே கேட்குற அந்த 100 கொஸ்டினுமே நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 100 கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, உங்களால் வந்து எவ்வளோ டைமுக்குள்ளே கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எபிலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது வந்து, சரிங்களா? இது வந்து காமன் பீப்புள் எல்லாருமே பண்ணலாம். நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சரி, இப்போதைக்கு நீங்கள் தெளிவாக இப்பயே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயம், யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கேண்டிடேட் எல்லாமே தெளிவாக வந்து இப்போயே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதாவது நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதே போல் மற்ற ஏஎல்பி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, அப்புறம் ஜேஇக்குமே மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது. அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி சும்மா அட்டன் பண்ணுறதுனாலும் அட்டன் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிபிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக இதெல்லாம் பார்த்துக்குங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிபிடிக்கு வந்து போங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம், அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போக வேண்டியதுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இந்த மார்க் டெஸ்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சப்மிஷன் வந்து சப்மிட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெயின் சீசன், சேஃபாக இருங்க, ஃபேமிலியும் சேஃபாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.